ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலராஜ் சார் நேற்று எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் சில விஷயங்கள் நடிப்பு, கார் ரேஸ், துப்பாக்கி சுடுதல் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நான் செய்வதற்கு என் நண்பர்கள் தான் காரணம். 33 வருஷங்களாக என் வேலையை நான் நேசிச்சுட்டு வரேன். என்னுடைய வாழ்க்கையை நான் எளிதாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஷாலினி எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க தான் என்னோட பில்லர். அண்ட் அவங்க மட்டும் இல்லாம சுரேஷ் சந்திரா அண்ட் மை ஃபேன்ஸ் இவங்களுடைய அன்கண்டிஷனல் லவ் தான் இப்போ வரைக்கும் என்னுடைய குட் டேஸ் அண்ட் பேட் டேஸ்ல எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது. அண்ட் எனக்கு நம்பிக்கைலாம் கிடையாது என்னோட நேம்ல பின்னாடி எழுதுறதுலாம். அதனால எனக்கு ஏகேன்னு கூப்பிடத்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அண்ட் அது இன்னொரு வேலை, நான் ஒரு நடிகன், என் வேலைக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கும். புகழும் செல்வமும் நீங்க செய்யற வேலையை பொறுத்து தான் வருது. நான் அளவுக்கு அதிகமா யோசிப்பதை தவிர்ப்பேன். ஒரே நேரத்துல அதிக ப்ராஜெக்ட்ல எடுக்க மாட்டேன். என் மற்ற பொழுதுபோக்குகள் மற்றும் ஆர்வங்களில் கவனம் செலுத்துவேன் அப்படின்னு நம்ம தலராஜ் சார் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு ஏகே ஃபேன்ஸுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அது என்னன்னா, என்னோட கஷ்ட காலத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது என் ஃபேன்ஸ் தான். அவங்களுக்கு நான் எப்பயுமே உண்மையா இருப்பேன். என்னோட தோல்வியா இருக்கட்டும் வெற்றியா இருக்கட்டும் அது என் கூடவே பகிர்ந்துக்கிட்டாங்க. எங்க நான் எவ்வளவு தொலைவில் போனாலும் அங்க எனக்கு சப்போர்ட்டிவா என் கூட நின்னாங்க. அந்த அன்கண்டிஷனல் லவ் என்னால மறக்கவே முடியாது. அண்ட் எப்பவும் அதுக்கான மரியாதை நான் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏகே ஃபேன்ஸ் இதை கேட்டு ரொம்ப பெருமையானாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம அஜித் சாரோட எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.